நிலத்தை ஒரு 1.5 ஏக்கரை வந்து வேற ஒருத்தவங்க பட்டா போட்டாங்க சார். அது தொடர்பாக வந்து சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க அந்த வழக்கு. இந்த நிலத்தை வாங்கினதே அறநிலைத்துறை அமைச்சர்னு உருட்டிட்டு இருந்தாங்க, கவனிச்சிங்களா? அதுக்கான எல்லா விதமான டாக்குமெண்ட்டும் எடுத்து பார்த்ததுல என்ன சொல்லுது போனதுன்னு ஏழ்ரை இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்தில் கொண்டு வரா. சில அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் தெரியுது. அது எல்லாமே நேரடியாக யார் குற்றவாளி அப்படின்னா நேரா கொண்டு போய் ரமேஷை காட்டலாம். அமைச்சர் ரமேஷ் சாதியின் அடிப்படையில் குறிவைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. 100% ரமேஷ் இதுல குற்றவாளின்னு சொல்றதுக்கான எல்லா விதமான சந்தேகங்களும் அதுல இருக்கு. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். யார் இது மாதிரி உருட்ட வச்சது? திமுக வந்து யாராவது இருப்பாங்க. அப்ப அவனுக்கு உனக்கு என்னடா லிங்க்? என்னடா கோயில் இடத்துக்கு எப்படி வைக்க முடியும்? என்னதான்டா கதை இது? வித்தவன் யாரு, வாங்கினவன் யாரு, இதெல்லாம் ஏன் வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம விசாரணையில இறங்கும் போது சில விஷயங்கள் கிடைச்சிது. ஜூன் 7 இது பற்றி செய்தி வந்திருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் தண்டாயுதபாணி சுவாமிகள் மடம் இருக்கிறது. அந்த மடத்துக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.4 ஏக்கர் நிலத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு தனிநபர்கள் 20 பத்திரம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். மடத்தின் முக்கிய புள்ளிகள்: நிலத்தை வாங்கியவர்கள் மாவட்டத்திலேயே இருக்கும் இனிப்பு மாஜியின் பினாமிகளாம். சக்கரபாணி அவர் தான் அந்த ஊரு. இப்ப ரமேஷ் வாங்கினார்னு நீங்க உருட்டுறீங்க. உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. உனக்கு தெரியும் அது பொய். பண்ணது திமுக. ஒரு தமிழர் வீட்டுக்குள்ள தமிழர் அல்லாத மொழியை சொல்லி வீட்டுக்குள்ள நெருப்பு வளர்த்து யாகம் வளர்க்குறாங்க. ஒரு சுயமரியாதை திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தினுடைய மூத்த தலைவர் அதை வரவேற்கிறாரு. இனிமே நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சா என்ன, கூட்டணி வைக்காட்டி என்ன? வெளியே வந்து நீங்க பிஜேபியோட பொலிட்டிக்கலா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? அவன் தண்டவாளத்தில் தெரிவிச்சப்படுத்த தண்டவாளத்தில் தெரிவிச்சப்படுத்த சொல்லிட்டு இருக்கான். அவன் படுத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்து 2வது பிளாட்ஃபார்ம். ஏவா வேலுவுக்கு கூரான ஒரு ஆப்பை சொருவி எடுக்காம அப்படியே விட்டுருக்காங்க. அப்படியே அந்த ஆப்போடையே நீ சுத்திக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலுவோட ஒரு கனவு ப்ராஜெக்ட். என்ன பெரிய ப்ராஜெக்ட்? கொள்ளையடிக்கிறது, ஊழல் பண்றது, திருடுறது, இதுக்கு பேரு தான் இவங்களுக்கு ப்ராஜெக்ட். கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு டிப்பரா மண்ணை கொண்டு வந்து கொட்டி ஒரு ஆப்பையும் சொறி விட்டுருக்காங்க இந்த அரசு. அதை பத்தி 13.3 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 13.25 கிலோமீட்டருக்கு வந்து மேம்பாலம் கட்டுறாங்க. இந்த 13.3 கிலோமீட்டர் பாலத்துக்கு 2100 கோடி ரூபாய். 1 கிலோமீட்டருக்கு பாலம் கட்டுறதுக்கு 157 கோடியே 85 லட்சம். கேட்கிறவனுக்கு ரொம்ப கேனப்பய மாதிரி இருக்கும். அவ்வளவு பெரிய அமௌண்ட பாத்தீங்கன்னா, என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா, இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா, இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷனல் ஹைவேஸ் அவங்க மதுரவாயல் டு சென்னை 6 வழிச்சாலை கட்டினாங்க பாலத்தோட. 6 வழிச்சாலைக்கு 147 கோடி ரூபாய் தான் 1 கிலோமீட்டருக்கு செலவு, 6 வழிச்சாலைக்கு. ஆனா இது ஒரு 4 வழிச்சாலைக்கே 157 கோடியே 85 லட்சம் ரூபாய். இதை விட கூடுதலா போட்டு விட்டுருக்காங்க. என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? அப்படிப்பட்ட சூழல்ல தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அந்த 2100 கோடி ரூபாய் டெண்டரை கேன்சல் பண்ணி விட்டுருக்காங்க. சொருவிட்டாங்களா ஆப்பு? ஐயோ, மீண்டும் மீண்டுமா? இந்த அரசுக்கு என் மேல பாசம் அதிகம். என்னெல்லாம் வழக்கு போட்டு மிரட்டிட முடியாது. நாங்கெல்லாம் பெரிய டவுசரு, பெரிய ஆளா இருந்தாலும் கரூர்ல ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு போடாத ரோட்டுக்கு பில் எழுதி எடுத்துட்டு போனாங்க. நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கு வண்டி கிடைக்குமாடா? திமுக அதிமுக இணைப்புங்கிற அந்த ஒரு பேச்சுக்கு வந்துட்டு இத்தனை நாள் எடப்பாடி பழனிசாமி தரப்புல வந்து பெரிய ரியாக்ஷன் எதுவுமே வரலாம். நான் நேற்று சேலம் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தின் பிறகு ப்ரெஸ் மீட்ல தெளிவாகவே சொல்லிட்டாரு. எம்ஜிஆர் என்ன சொன்னாரோ இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அந்த கொள்கையில் நாங்கள் உறுதியாக தான் இருக்கோம். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா. ஊடகங்கள் வெளியிடுற செய்திகளோ மற்றவர்கள் பேசக்கூடிய தனிப்பட்ட கருத்துக்களோ வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நேற்று இதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்கு. ஒரு விளக்கமும் இல்லைங்க, சும்மா கதை இழக்கிறார். எல்லாம் டெக்னாலஜி இல்லைங்க. ராஜேந்திர பாலாஜி ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் அப்படின்றாரு. ஸ்டாலினுக்கு கோபம் வந்ததுன்னா என்ன பண்ணுவார்? இப்போ நான் கேட்குறேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டாலினுக்கு கோபம் வந்ததுன்னா ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் என்ன பண்ணுவார்? கோபம் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அவரால்.
அவர் கட்சியிலேயே அவரால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியல. திமுகவோட வாடகை வாய்கள் இருக்காங்கல்ல, இந்த அரசியல் பார்வையாளர்கள், பத்திரிகையாளர்கள் பேர்ல தொலைக்காட்சி வாதங்களை யூடியூப்ல பேசக்கூடிய திமுகவோட பெய்டு மவுத்ஸ் இருக்கு. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? வாடகை வாய்கள் அவங்க இதை தொடர்ந்து பேசும்போது, RS பாரதி பேசும்போது ஏன் அதிமுக தரப்புல இருந்து எந்த விதமான எதிர்ப்புமே இல்லை. இப்ப திடீர்னு ஒரு லைன் விட்டாருன்னா எப்படி நம்புவாங்க? அப்படி ஒரு முயற்சி மே 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி எடுக்கப்பட்டது உண்மை. எடப்பாடியை முதலமைச்சராக ஸ்டாலின் முயற்சி செய்தார் என்பது உண்மை உண்மை உண்மை. எடப்பாடி ஸ்டாலினோடு இருந்த அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் இதை திரும்ப திரும்ப வலியுறுத்திருக்காங்க. காதர் மொய்தீன் சொல்றாரு, மு வீரபாண்டியன் சொல்றாரு, MA பேபி சொல்றாரு, ஸ்பேஸ் சண்முகம் சொல்றாரு, திருமாவளவன் மொத்தமாவே போட்டு வச்சிட்டாரு. இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும்? அப்பெல்லாம் வாய்மூடி மௌனியா இருந்த எடப்பாடி இப்ப எதுக்கு திடீர்னு வந்து அவருக்கு சுயமரியாதை பொத்து கொண்டு வருகிறது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, 50 கோடி கொடுத்து 30 பேர் ரிசைன் பண்ண வைப்பாங்கன்றான். 30 பேர் ரிசைன் பண்ண வைக்கிற 6 மாசம் ஜனாதிபதி ஆச்சு, அந்த 30 இடத்துல மறுபடியும் அவங்க தானே ஜெயிப்பாங்க. இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? அவ்வளவு ஈஸி இல்லைங்க. வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுலாம் பேச முடியாது. இன்னைக்கு திமுக கையேறு நிலையில இருக்குங்க. திமுக எந்த தோழமை கட்சியும் கூட இல்லை. இது பாருங்க, அந்த எண்ட் ஆஃப் த டே இது பாலிடிக்ஸ். இன்னைக்கு திமுக தனிமரமாக நிற்குது. 1% ஓட்டு இருக்க சீமானையும் கட்டி பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. 18% 20% ஓட்டு இருக்க அண்ணா திமுகவையும் சேர்ந்துக்கணும்னு பார்க்குறாங்க. பொது வேட்பாளராக நிறுத்தும் போது பார்க்கலாம். பொது வேட்பாளராக மட்டும் நிறுத்தினாங்கன்னா அதிமுக வாக்கு வங்கி அப்படியே விஜய் பக்கம் நகரும். எழுதி வச்சுக்கோங்க. இப்போ செந்தில் பாலாஜியே சொன்னாரு, பல மெட்ரிக் டன்னுக்கு, லட்சக்கணக்கான மெட்ரிக் டன்னுக்கு வந்து காணும்னா எனக்கு புரியல. இட் இஸ் மிஸ்ஸிங். இது பல மெட்ரிக் டன் நிலக்கரியை காணுமா? நிலக்கரியை காணும். ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, என் கிணற காணாங்க. கிணத்த காணாமா? என்ன சார் சொல்றீங்க? கிணத்த காணுன்ற மாதிரி இருக்கு சார் நீங்க சொல்றது. சத்தியமா கிணத்த தான் காணோம். மரியாதையா வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க, இல்லனா எல்லாரும் உள்ள வச்சிருவேன். நீங்க வந்து இது மானிட்டர் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்க பிரைவேட் பவர் பர்ச்சேசர்ல ஒரு இல்ல, அது எப்படி மானிட்டர் பண்ண முடியாம போகும் எனக்கு புரியலையே. அதெல்லாம் எங்க இருந்தாலும் தூண்டிய போட்டு தூக்கிடுவோம்ல. பல லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரி நம்ம வாங்குறோம், காணும்னா எனக்கு புரியல. இல்லம்மா, தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம் உன்னெல்லாம் இப்படியே விட்டா சரிப்படாது. இந்த பவர் பர்ச்சேஸ்ல சொல்றேன் நான். மெட்ரிக் டன் விட்டுருங்க. பவர் பர்ச்சேஸ்ன்றது நம்ம பவரா வாங்குறது. அதான் டைரக்டா கரண்ட் வாங்குறோம், நிலக்கரி வாங்கல. நிலக்கரி வாங்கல. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. நிலக்கரி வந்து ஜெனரேஷனுக்கான நிலக்கரி. ஆமா, அதுல வந்து பல லட்சம் மெட்ரிக் டன், 2 லட்சம் மெட்ரிக் டன் சம்திங் மிஸ்ஸிங் அப்படின்னு செந்தில் பாலாஜி ஆல்ரெடி சொன்னாரு. ஐயோ ஐயோ, இது என்ன சார் அநியாயமா இருக்கு? என்ன சார் நடவடிக்கை எடுத்தாங்க? அதுல நீங்க 2 லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரின்றீங்க, அது இன்னும் 4 பேர் உள்ள போயிருக்க வேணா என்ன போல நடவடிக்கை எடுக்கல. இவனை எப்படி உள்ள வச்சு பழகதா போறாங்க. ஏய் எடுத்து குடுக்குறியாடா நீ? செந்தில் பாலாஜி நடவடிக்கை சொன்னவரே எடுத்தாரா அவர் மேல? எடுக்கல. என்ன சார் நடக்கல? யோ கான்ஸ்டபிள் இங்க வாங்கயா. ஐயோ நான் இல்ல, இவனை தூக்கிட்டு போய் உள்ள வச்சு பழங்கயா. அது வந்து என்ன சொன்னாங்கன்னா விஞ்ஞானபூர்வமான ஊழல்னாங்க. இதுல வந்து இபி முழுக்க விஞ்ஞானபூர்வமான ஊழல் தான் அதிகமா இருக்கும். ரொம்ப விஞ்ஞானமான டிபார்ட்மெண்ட் இல்ல, ரொம்ப விஞ்ஞானமான டிபார்ட்மெண்ட். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.